ஏமா இந்த மாசத்தோட வாடகை பாக்கி 2 மாசம் ஆகுது. எப்படி தர போறீங்களா இல்ல தவணை தான் சொல்ல போறீங்களா? தவணை கேட்டு பழக்கப்பட்டவ இல்லையானா? ஏதோ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். ஏன் கஷ்டத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? என் பிள்ளை எப்படியும் சீக்கிரம் வந்துடுவான். முதல்ல உங்க பணத்தை தந்துடுறேன். உங்களை பார்க்க பாவமா தான் இருக்கு. கையில கழுத்துல கிடக்கிறது கூட வித்துட்டீங்களே. இப்படி உங்களை தனியா விட்டுட்டு உங்க பையன் எங்கதான் போயிட்டாரு? வர்ற வருமானம் பத்தலையா, வாரி கொட்டணும்னு போறான். மானம் போயிடுமேங்கிறத மறந்துட்டு. மானம் போகிறதும் போகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. வேணும்னா உங்களுக்காக 4 நாள் தவணை தரேன். இன்னும் 2 நாள்ல உன் பணம் தரேன். வாசு, இன்னைக்கு விடுதலாகி வருவேன்னு தெரியாதப்பா. நீங்க இப்படி கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. நான் கஷ்டப்படவே பிறந்த ஜென்மந்தான். நான் வாழ்றதே உனக்காதாப்பா. இனிமேலாவது நல்லவனா நடந்துக்க. ஏம்மா, நீங்க நல்லவங்க தானே? நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அது என் விதி. இல்லம்மா, உங்களுக்கு வாழ தெரியல. நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாது. பணம் சேர்க்க புத்திசாலித்தனமும் வேணும். அதுக்காகத்தான் கள்ள வியாபாரம் செய்றியா? பணம் சேர்க்க அதுவும் ஒரு வழி. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே. மத்தவங்கள பத்தி கவலை இல்லை. என் புள்ள நீதியா நேர்மையா நடக்கணும். நீதி நேர்மை. வாசு, முதலாளி கிட்ட போ, மன்னிப்பு கேளு. மறுபடியும் நிச்சயம் உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். கேட்கத்தான் போறேன். அடடே வாசுவா, மறந்து போச்சுங்களா? 1 வருஷம் ஆச்சு இல்லையா? நீ ஆள் மாறித்தான் போயிருக்கிறேன். ஆள் மட்டும் இல்ல, மனசும். நிக்கிறிய உட்கார வரல. பார்த்துட்டு போவியா? வேலை கேட்டு வந்திருக்கேன். வேலையா? அன்னைக்கே உன் கணக்கு தீர்த்து உனக்கு சேர வேண்டிய பாக்கி உங்க அம்மாவிட்ட கொடுத்துருப்பா. மறுபடியும் திரும்பி வாழணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். உனக்கு மறுபடியும் வேலையா? ஐம் சாரி, அந்த இடத்துல வேற ஆளை வேலைக்கு வச்சுட்டப்பா. வேலை கொடுக்க முடியுமா முடியாதா? நீ இன்னும் திருந்தலையே நினைச்சு நான் வருத்தப்படுறேன். உங்க அனுதாபம் எனக்கு தேவையில்லை. ஒண்ணு செய்யாது, விட்டுரு. விடுக்கண்ணா, விடு. வாசு, இனிமேலாவது உழைப்பே ஊதியம்ன்ற நல்ல எண்ணத்தோட அம்மாவை காப்பாத்து. போப்பா. கத்தியை காட்டுறதுக்கு போய் கருணை காட்டுறீங்களே. அவனை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புனா அவங்க அம்மா தாங்க மாட்டான். சிறு வயசுலயே நீ தாயை இழந்துட்ட. அதனால தாய் அன்பை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை ஆளாக்குனான். ஆனா இவனும் வரவுக்கு மீறின செலவு பண்ணான். தேவைகள் அதிகமான போது திருடுனான். இப்ப என் கவலையெல்லாம் அவன் மறுபடியும் திருடாம இருக்கணுமேன்னு தான். பங்கு எடுத்துக்க. என்ன பாக்குற? செய்யறதோ மோசடி, அதுலயும் நாணயமா நடந்துக்கிறோம். இது நாணயம் இல்லை, நப்பாசை. மறுபடியும் உங்க வலையில இழுக்க நீங்க செய்யற சூழ்ச்சி. வாசு, என்ன சொல்ற? விசுவாசமே இல்லாதவங்கன்னு சொல்றேன். உங்க யாரையும் காட்டி கொடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அந்த நன்றிக்காகத்தான் உன் பங்கு பத்திரமா திருப்பி தரேன். நன்றியா? என்ன கண்டவன் ஏற்பட்ட நடுக்கம். ஏண்டா கத்துற? உண்மையிலேயே நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா நான் ஜெயில இருந்தப்ப இந்த பணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்துக்கணும். அதை சொல்றியா? வாசு, நீ உள்ள இருந்தப்போ நானே உங்க அம்மா போய் பார்த்தேன், பணமும் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன உதைக்காதுதான் பாக்கி. இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சேன்னா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? இனிமே அவங்களுக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய போறதில்லை. என்னது? மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போக ஆசைப்படல. வாசு, மோசடி பண்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னா இந்த உலகத்துல 3/4 பாகம் ஜெயிலா தான் இருக்கும். வாசு, என்னைக்கோ வரப்போற சாவுக்காக பயந்து மனுஷன் வாழாம இருந்துட முடியுமா? உங்க அம்மா சொன்னபடியே நீ வாழ நினைக்கலாம். ஆனா நீ ஜெயிலுக்கு போல. சிறைப்படவேன்னு உனக்கு முத்திர குத்தியாச்சு. ஊரறிய ஜெயிலுக்கு போன உனக்கு எவன் வேலை தருவான்? பற்றாக்குறை வாழ்க்கை வேணுமா இல்ல பணக்கார வாழ்க்கை வேணுமா? வாசு, நாங்க தான் வேணும்னா பணத்தை எடுத்துக்கணும். இல்ல பெத்தவதான் வேணும்னா சத்தம் படம்.
குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? ஒண்ணு இல்ல. டோன்ட் வரி, நான் லிஃப்ட் கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ். என்ன இது இவ்வளவு கேஷ் வச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கலாமா? கம் ஆன். ஏமாந்துட்டேன். இஸ் a very intelligent man. அதை எடை போறது நம்ம வேலை இல்ல. எதிரியை எடை போடாம மோத நினைக்கிறது தப்பு. தப்பு கணக்கு போட்டுதான் அந்த கண்ணை என்கிட்ட விளையாடிட்டான். முடிஞ்ச அவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இல்ல அவளுக்காக நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். இப்படி அவசர புத்தினாலதான் ஆபத்தை நீங்க விலை கொடுத்து. நோ, அவன் செஞ்சது என்னால மறக்கவே முடியல. வாசு, நீங்க எனக்கு வேணும். அதுக்காக எதையும் செய்வேன். இட்ஸ் a challenge. அந்த கண்ணை இல்ல வேற யாரா இருந்தாலும் இந்த உஷா குறி வச்சா தப்பவே முடியாது. நீ என்ன ஏமாத்த முடியாது. வாசு, ஸ்டாப் இட். ஊருக்கு நல்லவனா, தாய்க்கு பிள்ளையா வாழ ஆசைப்படுறேன். பழைய உறவு, பழைய வாழ்க்கை, இதை வச்சு மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்காத. ஓ, ஐ சே கெட் அவுட். வாங்க வாங்க, இதுதான் சோஃபா கம் பெட், பெட் கம் சோஃபா. உட்கார்ந்தே சாஞ்சிக்கலாம், சாஞ்சும் படுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, கொஞ்சம் பேசணும். பேசணும், பேசுங்க. தனியா? தனியா தனியா தனியா. மோகன், இங்க வா. அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா? என்னன்னு கேளு. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாம். சிவபூசரி கரடி பூந்த மாதிரி சைத்தான் விடாம நாம பேசுறது உங்க வசந்தாவுக்கு கேட்காத. நான் வந்த விஷயம் என்னன்னா, இதுங்களுக்கு எல்லாம் நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம். நீங்க எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வரணும்னு நாங்க மனப்பூர்வம். அது எப்படி? இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க பொறுப்பானவர்னு தெரிஞ்சுதா எங்க பிசினஸ்ல ஒருத்தரா சேர்த்துக்க ஆசைப்படுறோம். இங்க உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான். எங்களோட சேர்ந்தா நீங்க பார்ட்னராவே ஆயிடலாம். What do you think? எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். See you. கொள்ளக்காரன் தான் நினைச்சேன், கொலகாரனாவே மாறிட்டியா? அடி பாவி, வாழ்க்கையே பாழாக்கிட்டியே. இப்ப என்ன செய்ய போற? இப்ப என்னமா நடந்து போச்சு? ஏன் இப்படி சத்தம் வர? என்ன நடந்து போச்சா? இன்னும் என்ன நடக்கணும்? கொலை செஞ்சிட்டு வந்து நிக்கிறியேடா. ஏமா நடக்காத ஒண்ணு நடந்தா நினைச்சாங்க. மறுபடியும் மாட்டிக்க கூடாது, உயிரை கையில பிடிச்சு தப்பிச்சு வந்ததே பெரும்பாடு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ வேற ஒப்பறி வச்ச. பெத்துட்டேனடா. அதிசயமா பெத்துட்டேன். போல இப்படி எல்லாம் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? என்னத்தடா சாதிக்க போற? பணம் இருந்தாதான் அந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும். உன் மகன் பசியா கிடந்தா, பட்னியால துடிச்சான், இந்த உலகம் ஏன்னு கேட்டுச்சா? அதனாலதான் இந்த வழியில இறங்கினேன். நீ சொகுசா வாழணுங்கிறதுக்காக ஊர்ல உள்ளவங்க சாபத்தை சுமக்க துணிஞ்சிட்டியே. குடிச்சு குடிச்சே குடிய கெடுத்தாரு உங்க அப்பா. என் அன்பாலையும் பக்தியாலையும் அவரை மாற்ற முடியும்னு நினைச்சேன். ஆனா நான் தோத்து போயிட்டேன். உன்னை நல்லவனா, நாணயம் உள்ளவனா வளர்த்ததா நினைச்சேன். நீயும் என்ன ஏமாத்திட்டியடா பாவி. மனைவியா வாழ்ந்து சுகம் இல்லை, தாயாயிருந்தும் நிம்மதி இல்லை. உன்னை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறேன். கடவுளாவது உன்னை திருத்தட்டும்.
நான் இங்க இருந்து போயிடுறேன். இந்தாம்மா, 2 பொட்டலம் கொடு. இந்தாங்க, சில்லறை. ஹலோ மிஸ்டர் கண்ணன், உங்களை தேடி வீட்டுக்கு போனா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இங்கேயே வருவீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பண்ணியா பேசுறீங்களே, இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது மறந்துட்டீங்களா? அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். போலாம். வாசு, விடுங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? இது என் சொந்த விவகாரம். அது திட்டுக்கு இது இடம் இல்ல. அவன் எது? இன்னைக்கு என் விருந்தாளி. விடுங்க. சாரி மிஸ்டர் கண்ணன், இப்படி நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அப்பமா வந்து உங்களை மீட் பண்றேன். கார்ல போய் இறங்கிக்கோங்க. எனக்கு 2 ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 2 பேருமே இருக்கத்தான் போறீங்க. அவனை காப்பாத்துனதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும். பழி வாங்கறது நம்ம கொள்கை இல்ல, பணம் சேர்க்கறது தான் நம்ம திட்டம். வாசு, அவனை நண்பனாக்கி அவன் மூலமா லாபம் சம்பாதிச்சுட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நாங்க திட்டம் போட்டோம். இப்ப நீ நாம யாருங்கிறத அவனுக்கு காட்டி கொடுத்துட்ட. உங்களுக்கு ஆத்திரம் வர அளவுக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேன். கமான்.